குலமே இரவில் தனித்திட்ட வேளையிலே முழு நிலமாய் நிலமதில் நடந்தவனே இடர்தனில் துடித்திட்ட பொழுதிலே எங்கள் இதயத்தில் மலர்ந்திடும் சுடரொளியே பாவம் நம்மிலே மறையாதோ தேவன் பாதம் நம்மிலே பணியாதோ சோகங்கள் மறைந்திட அருள் புரிவாய் இதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர மனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாரும் இறை குலமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்புக்குரிய சகோதரர் சகோதரிகளே, நாம் இறைவனின் பிள்ளைகளாக இருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் இறைவன் நமக்கென்று பொறுப்பை தரும் பொழுது நாம் அவருடைய அரசிலே அவருடைய திராட்சை தோட்டத்திலே பணிபுரியும் பணியாளர்களாகவும் இருக்கின்றோம். அவர் நமக்கென்று பொறுப்பை தரும் பொழுது நாம் அவருடைய தொழிலாளியாக மாறுகின்றோம். அவரே முதலாளியாக இருக்கின்றார். ஏனென்றால் அவரே அனைத்தையும் படைத்தவர், அனைத்தும் அவருடையதாக இருக்கிறது, அவருக்கு சொந்தமானதாக இருக்கிறது. எனவே நம் ஒவ்வொருவருக்கும் அவர் சிறிய பொறுப்பை தருகின்றார். அந்த பொறுப்பிலே நாம் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறோமா என்று நற்செய்தி வாசகம் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. நீங்கள் நான் தரும் வேலையை சரியாக செய்கிறீர்களா? பொறுப்புள்ளவர்களாக இருக்கிறீர்களா? பற்றற்றவர்களாக இருங்கள், ஆனால் நம்பிக்கையற்றவர்களாக இருக்க வேண்டாம் என்று இன்றைய நற்செய்தி வாசகங்கள் நமக்கு சொல்லுகின்றது. எனவே எந்த வேளையிலும் இறைவனுக்கு நம்பிக்கை உள்ளவர்களாக வாழ அழைக்கப்படுகின்றோம். அவர் நமக்கு தரக்கூடிய சிறு சிறு வேலைகளை செய்து இறைவனுக்கு மாட்சி செலுத்த அழைக்கப்படுகின்றோம். எனவே நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவனுக்கு நம்பிக்கை உள்ள ஊழியர்களாக அவருடைய தோட்டத்திலே பணிபுரிய, அவருடைய அரசியலை பங்கேற்க நாம் இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். நம்முடைய பாவங்களை ஏற்று தூய மறை நிகழ்வுகளை கொண்டாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செல்லாலும் தாங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. அவையால் எப்பொழுதும் கனியான பரிசுமரியாதையும் வான தூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. இரக்கமாயிரம் ஆண்டவரே, இரக்கமாயிரம். கிறிஸ்துவே, இரக்கமாயிரம். கிறிஸ்துவே, இரக்கமாயிரம். ஆண்டவரே, இரக்கமாயிரம். ஆண்டவரே, இரக்கமாயிரம். இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனதவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாமும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது
மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவராயம் இறைவனே, இறையில்லாத அரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராம் இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையின்று நித்தியமாக ஜனித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, எம் மீது இரங்குமே. உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தையனுக்கு வீற்றிருப்பவரே, எம் மீது இரங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவன் மாட்சியில் உள்ளவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, உம்மையும் பிறரையும் அன்பு செய்வதில் திருச்சட்டத்தின் எல்லா கட்டளைகளும் அடங்கி இருக்க செய்தீரே. உம் கட்டளைகளை கடைபிடிக்கும் நாங்கள் முடிவில்லா வாழ்வுக்கு வந்து சேரும் தகுதி பெற எங்களுக்கு அருள்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திரு மகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். ஆமோஸ் இறைவாக்கினர் எழுதிய நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 4-7 வரை. இஸ்ரேலின் வீழ்ச்சி. வறியோரை நசுக்கி நாட்டில் உள்ள ஒடுக்கப்பட்டோரை அழிக்கின்றவர்களே, இதை கேளுங்கள். நாம் தானியங்களை விற்பதற்கு அமாவாசை எப்பொழுது முடியும்? கோதுமையை நல்ல விலைக்கு விற்பதற்கு ஓய்வு நாள் எப்பொழுது முடிவரும்? மரக்காலை சிறியதாக்கி எடைக்கல்லை கனமாக்கி கள்ளத்தராசினால் மோசடி செய்யலாம். வெள்ளி காசுக்கு ஏழைகளையும் 2 காலணிக்கு வறியோரையும் வாங்கலாம். கோதுமை பதர்களையும் விற்கலாம் என்று நீங்கள் திட்டமிடுகிறீர்கள் அல்லவா? ஆண்டவர் யாக்கோபின் பெருமை மீது ஆணையிட்டு கூறுகின்றார், அவர்களுடைய இந்த செயல்களுள் ஒன்றை ஏனும் நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. இசை ஒன்று இசைக்கின்றேன், இறைவா எளிய குரல்களிலே. இசை ஒன்று இசைக்கின்றேன், இறைவா எளிய குரல்களிலே. என் இதய துடிப்புகளோ என் இசையின் குரலுக்கு தாளங்களே. என் இதய துடிப்புகளோ என் இசையின் குரலுக்கு தாளங்களே. இசை ஒன்று இசைக்கின்றேன், இறைவா எளிய குரல்களிலே. காலத்தின் குரல் தனி தேவா, உன் காலடி ஓசை கேட்கின்றது.
அந்தமும் ஆயினாய், ஆதியும் அந்தமும் ஆயினாய். மலரையும் திருப்பில் உன் எழில்வதனம் மலர்ந்திடும் மண்ணிலே. மலரையும் திருப்பில் உன் எழில்வதனம் மலர்ந்திடும் மண்ணிலே. இதை ஒன்று இசைக்கின்றேன் இறைவா எளிய குரல்தனிலே. இரண்டாம் வாசகம். 1 தீமோத்தேயுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2 இறை திருவசனங்கள் 1-8 முடிய. அனைவருக்காகவும் மன்றாடுங்கள், இறைவனிடம் வேண்டுங்கள், பரிந்து பேசுங்கள், நன்றி செலுத்துங்கள். முதலில் நான் உங்களுக்கு தரும் அறிவுரை இதுவே: இறைப்பற்றும் கண்ணியமும் நிறைந்தவர்களாய் தொல்லையின்றி அமைதியோடு வாழ அரசர்களாகவும் உயர் நிலையிலுள்ள எல்லா மனிதர்களுக்காகவும் மன்றாடுங்கள். இதுவே மீட்பராகிய கடவுளின் முன் சிறந்த ஏற்புடையதாகவும் எல்லா மனிதரும் மீட்பு பெறவும் உண்மையை அறிந்து கொள்ளவும் வேண்டுமென அவர் விரும்புகிறார். ஏனெனில் கடவுள் ஒருவரே, கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே இணைப்பாளரும் ஒருவரே. அவரே இயேசு கிறிஸ்து என்னும் மனிதர். அனைவரிடமும் மீட்புக்காக அவர் தம்முடைய ஈடாக தந்தார். குறித்த காலத்தில் அதற்கு சான்று பகிர்ந்தார். இதற்காகவே நான் நற்செய்தியை அறிவிப்பவனாகவும் திருத்தூதனாகவும் விசுவாசத்தையும் உண்மையையும் பிற இனத்தவருக்கு கற்பிக்கும் போதனாகவும் ஏற்படுத்தப்பட்டேன். நான் சொல்வது உண்மையே, பொய்யல்ல. எனவே ஆண்கள் சினமும் சொற்பூசலும் இன்றி எவ்விடத்திலும் தூய உள்ளத்தோடு கைகளை உயர்த்தி இறைவேண்டல் செய்யுமாறு விரும்புகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 16. இறை வார்த்தைகள் 1-8-13 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது: செல்வர் ஒருவருக்கு வீட்டு பொறுப்பாளர் ஒருவர் இருந்தார். அவர் தம் தலைவரின் உடைமைகளை பாழாக்கியதாக அவர் மீது பழி சுமத்தப்பட்டது. தலைவர் அவரை கூப்பிட்டு, உம்மை பற்றி நான் கேள்விப்படுவது என்ன?
உம் பொறுப்பில் உள்ள கணக்கை ஒப்படையும். நீர் இனி வீட்டு பொறுப்பாளராய் இருக்க முடியாது என்று அவரிடம் கூறினார். அந்த வீட்டு பொறுப்பாளர், நான் என்ன செய்வேன்? வீட்டு பொறுப்பிலிருந்து என் தலைவர் என்னை நீக்கிவிடப் போகிறாரே. மண் வெட்டவோ என்னால் இயலாது, இறந்து உண்ணவும் வெட்கமாயிருக்கிறது. வீட்டு பொறுப்பிலிருந்து என்னை நீக்கிவிடும் போது பிறர் என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும் என்று அவர் தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார். பின்னர் அவர் தம் தலைவரிடம் கடன்பட்டவர்களை ஒவ்வொருவராக வரவழைத்தார். முதலாவது வந்தவரிடம், நீர் என் தலைவரிடம் எவ்வளவு கடன்பட்டிருக்கிறீர் என்று கேட்டார். அதற்கு அவர் 100 குடம் எண்ணெய் என்றார். வீட்டு பொறுப்பாளர் அவரிடம், இதோ உன் கடன் சீட்டு, உட்கார்ந்து 50 என்று உடனே எழுதும் என்றார். பின்பு அடுத்தவரிடம், நீர் எவ்வளவு கடன்பட்டிருக்கிறீர் என்று கேட்டார். அதற்கு அவர் 100 மூட்டை கோதுமை என்றார். அவர், இதோ உன் கடன் சீட்டு, 80 என்று எழுதும் என்றார். நேர்மையற்ற அந்த வீட்டு பொறுப்பாளர் முன்மதிமையோடு செயல்பட்டதால் தலைவர் அவரை பாராட்டினார். ஏனெனில் ஒளியின் மக்களை விட இவ்வுலகின் மக்கள் தங்கள் தலைமுறையினரிடத்தில் மிக்க முன்மதி உள்ளவர்களாய் நடந்து கொள்கிறார்கள். ஆகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நேர்மையற்ற செல்வத்தை கொண்டு உங்களுக்கு நண்பர்களை தேடிக்கொள்ளுங்கள். அது தீரும்போது அவர்கள் உங்களை நிலையான உறைவிடங்களில் ஏற்றுக்கொள்வார்கள். மிகச் சிறியவற்றில் நம்ப தகுந்தவர் பெரியவற்றிலும் நம்ப தகுந்தவராயிருப்பார். மிகச் சிறியவற்றில் நேர்மையற்றவர் பெரியவற்றிலும் நேர்மையற்றவராய் இருப்பார். நேர்மையற்ற செல்வத்தை கையாளுவதில் நீங்கள் நம்ப தகாதவராய் இருந்தால் யார் உங்களை நம்பி உண்மை செல்வத்தை ஒப்படைப்பார்? பிறருக்கு உரியவற்றை கையாளுவதில் நீங்கள் நம்ப தகாதவர்களாய் போனால் உங்களுக்கு உரியவற்றை உங்களுக்கு கொடுப்பவர் யார்? எந்த வீட்டு வேலையாலும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அவர் அன்பு கொள்வார், அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார். நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நல்லா இருக்கீங்களா? எதனால நல்லா இருக்கிறீங்க? கடவுளுடைய ஆசீர்வாதத்தில் நல்லா இருக்கும். மரியாதையுடைய ஆசீர்வாதத்தில் கேட்க நல்லா தான் இருக்கு. ஆனா மரியா அப்படி சொல்லுவாங்களா? நல்ல இன்னைக்கு இந்த நற்செய்தி வாசம் வந்து நல்ல சொல்வதற்கு நல்லா தான் இருக்கும். ஆனா கடைசியா சொல்றதுக்கு 2 பேருக்கு நம்ம என்ன செய்ய முடியாது? ஊழியம் செய்ய முடியாது. கடவுளுக்கும் செல்வத்திற்கும் ஊழியம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் இப்போ செல்வம் வேண்டாமா? நம்ம ஏன் இப்படி கஷ்டப்படுறோம்? தோட்டத்தில் இந்த குளிரில் எல்லாரையும் விட்டுட்டு எல்லா வசதியிலையும் விட்டுட்டு இங்கே இருந்து கஷ்டப்படுறது எதுக்காக? 4 காசு சம்பாதிக்கிறது இல்லையா? மாட்டை வளர்த்து ஆட்டை வளர்த்து புல்லு கொடுத்து ஏதோ ஒன்றை செய்து பிள்ளைகள் நல்லா படிக்க வைக்கணும், நல்ல நிலைக்கு வரணும், நல்லா ஆசைப்படுறதெல்லாம் நல்ல விஷயம்தான். ஆனால் அதனுடைய உழைப்பில் உயர்வு இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, பல நேரத்தில் அவர் சொன்னது போல மனிதர்கள் இந்த உலகத்தில் எதை சாதிக்க நினைக்கிறார்கள் என்று சொன்னால், மனிதர்களுக்கு முன்பாக தங்களை உயர்த்தி கொள்வதற்குத்தான் நல்ல ஓட்டம். அப்படி ஓடுவதனால ஏதாவது லாபம் கிடைக்குன்னா லாபம் கிடைக்காது. செத்து போயிட்டா என்ன பண்றது? என்ன கிடைக்கும்? ஹலோ மேடம், மேடம் என்ன நடக்குதுங்க? நான் எதை பேசிட்டு இருக்கேன், இது பாட்டு இருக்கிறேன். இங்க வா, அந்த சைடு போ. 2ல் ஒரு நீளம், ஒரு ஆள் அங்க போங்க. நீளம் அங்க போ. விளையாடிட்டு இருக்காரு. ஏன் எங்களுக்கு லேட் ஆச்சு? ஜேம்ஸ் போட்டு அடிச்சுட்டே இருந்தாரு. என்னடா ஃபாதரை காணோம்? உங்களுக்கு மனசுக்குள்ள என்னன்னா வரமாட்டாரு, அவ்வளவுதான் முடிஞ்சு கதை அப்படின்னு
எப்படிங்க உங்களை விட முடியும் அப்படி? டக்கு டக்குன்னு நல்லா பிளான் பண்றீங்க. ஆனா நாங்க வராததுக்கு ஒரு காரணத்தை சொன்னா உங்களுக்கு நல்லா புரியும். உங்க ஊர்ல தான். இதே ஊருக்கு வர வழியில கார்ல, பைக்ல வந்தா நேரம் வேண்டியது, கார்ல வந்தா உங்க உங்க சொந்தக்காரர் யாருன்னு தெரியாது. நல்லா குடி போற. திடீர்னு வந்துட்டு இருந்தா டக்குன்னு கீழே விழுந்துட்டாரு. இப்பதான் இந்த ரோட்ல கீழே விழுந்து நடு ரோட்ல இருந்துச்சு. பைக்கை தூக்குறாரு. பைக் அவரை தூக்க முடியல. ஒரு காலை தூக்குனா பைக் அங்க தள்ளுது. நான் அங்கி போட்டு உள்ள இருந்துட்டு இருக்கிறேன். காரை போட்டிருக்கிறேன். அவரு போலாம் போலாம் எங்கடா போகுது? அதுக்குள்ள ஜேம்ஸ் ஒரே அடியோடு அடி. நான் என்ன சொல்றது? அப்ப சில நேரங்கள்ல நம்முடைய மக்களுடைய நான் இங்க அந்த ஊர்ல பார்க்கக்கூடிய விஷயம் இல்லாம நல்லவர், நல்ல நல்ல இதயம் படைத்தவர் நீங்க. கடவுளுக்காக எதையும் செய்ய துணிந்தவர்கள். கடவுளை வேண்டாம் நீங்க சொல்லவே இல்லை. ஒரு நாள் சொல்லவும் மாட்டீங்க. மாதாவை வேண்டாம் இந்த இடத்த கூடி ஜபிக்கிறீங்க, கண்டிப்பா வேணும். ஆனா நம்முடைய பழக்க வழக்கம் மாறவே இல்லை. பெண்கள் குடிப்பதை நான் பார்க்கல. பெண்கள் குடிக்கிறீங்களா? ஆனால் வீட்டுல என்ன பண்றேன்னு தெரியல. அடிப்பீங்களா இருக்கும்ல? அடினா அந்த தண்ணி அடி சொல்லு. நான் வாங்கி வாங்கி பேசுவீங்களா இருக்குல்ல? சண்டை போடுவீங்களா இருக்கும். இந்த மனிதன் கீழே விழுந்து கிடைச்சுல என்ன செய்யன்னு தெரியாது. நாங்க பார்த்துட்டு இருந்த ஒரு அம்மா போயிட்டாங்க. நடு ரோட்ல பைக் இப்படி கிடக்குது காலை வச்சுட்டு. அவரு இப்படி தூக்க போறாரு. நான் சொன்னேன் பாரு இப்ப தூக்குறாரு, அடுத்தபடி பைக்கோட கீழே விழுவாரு. அதே மாதிரி தூக்குனாரு. பைக்கு பலம் இருக்குமா? காலில் பலம் இல்லை. ஏன்னா குடி போதையில என்ன செய்யணும்னு தெரியல, கீழே விழுந்து கிடக்குறாரு. நான் எழுந்தி வெளியே பண்ணலான்னு அங்கி போட்டுருக்கிறேன். ஃபாதர் பெருந்தன்மையோட வெளியே என்ன செய்யறாரு, அந்த பைக்கை தூக்கி சைல நிறுத்தி குருவானவர்னு சொல்லல. இதை எதற்கு நாம் செய்யணும்? சின்ன காரியத்தை செய்வதில் என்ன செய்யணும்? நாம் பெரிய ஆளுன்னு இறங்கி போவதா பிரச்சனை நடக்காது. அது ஒரு பந்தனம். ஏன் இந்த இடத்துல ஆலயத்தில் விரைவாக ஒரு திருப்பலியை செலுத்த வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய நேரத்தில் பல நேரத்தில் நினையாத நேரத்தில் ஒரு தப்பு என்ன செய்யணும் முன்னாடி நடக்கும். ஆனா மாதா என்ன செய்யல? அப்படியே திரும்பி வீட்டுக்கு போகணும்னு என்ன செய்யல. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5, 6 வசனங்கள் சொல்லுங்க. நீதிமொழிகள் மறக்கக்கூடாது. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5, 6 வசனங்கள் வீட்டை நல்லா படிச்சு மனப்பாடம் பண்ணணும். சரியா? சொல்லுங்க, என்ன வசனம்? நீதிமொழி பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடா? தெரியல. பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடு இருக்குதா இல்லையா? பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடுல இருக்குதா? டவுட்டா சொல்லாதுங்க. புதிய ஏற்பாடுல இருக்க பழைய ஏற்பாடுல இருக்க நீதிமொழி கான்பிடண்டா சொல்லு. அதுல என்ன இருக்குது அப்படின்னா 3ஆம் அதிகாரம் 5, 6 உன் ஆண்டவராய கடவுளை முழு மனதோடு நம்பு. சொல்லுங்க என்ன ஒரு வாட்டி எல்லாரும். உன் சொந்த அறிவாற்றலில் செயலாற்றாதே. திரும்ப சொல்லுங்க. உன் ஆண்டவராகிய கடவுளை முழு மனதுடன் நம்பு, உன் சொந்த அறிவாற்றலில் செயலாற்றாதே. சொல்லுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கடவுளை நம்பணும், சொந்த புத்தியில என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. நீ எதை செய்தாலும் சொல்லுங்க ஆண்டவரை மனதில் வைத்து செய். நல்லா சொல்லுங்க என்ன ஒரு வாட்டி. எதுக்கு இதை சேர போட்டிருக்கிறோம்? எதுக்கு இதை கடவுளை மனசுல வச்சுதான் என்ன செய்யணும்? இதை செய்யணும். கையில ஒரு குப்பி எடுக்கச்சுல என்ன சொல்லணும்? ஒரு கிண்ணத்தை எந்துகிறேன் பாட்டு பாடுறது இல்லை. அங்கதான் இழுக்கும். பிசாசு இருக்கிறான், அங்க இழுக்கும். கண்டிப்பா இழுக்கும். உங்களையும் இழுக்கும், என்னையும் இழுக்கும். அங்க இழுக்கச்சில ஆண்டவரை மனசுல வச்சு செய்ய முடியாது. ஆண்டவரை மனதில் வைத்து செய்தால் நல்லது மட்டும்தான் செய்ய முடியும். கெட்டதை செய்யவே முடியாது. பொய் பேச முடியாது. எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய். எதை செஞ்சாலும் கையெடுத்து ஒரு அடிக்கிறதா இருந்தா கூட ஆண்டவரை மனசுல வச்சு செய். அன்னை தெரசாள் எல்லோருக்கும் மத தெரசாவாக மாறியதுக்கு என்ன காரணம்? பார்க்கக்கூடிய எல்லா மக்களையுமே அவர் ஏழை விழுந்து பார்க்காமல் அவர்களுக்கு உதவி செய்தார். எப்படி நினைச்சு உதவி செய்வார்கள் சொன்னால், இது என் ஆண்டவர் இயேசு, அவர் கீழே விழுந்து கிடக்கிறார். ஒவ்வொரு புண்களையும் அவர் அந்த மருந்தெல்லாம் போடுகிற நேரத்துல ஒவ்வொரு உதவி செய்கிற பொழுது இயேசுக்கே நான் செய்கிறேன் என்ற அந்த எண்ணத்தை வளர்த்ததால் அந்த வேலையை என்ன செய்ய முடியாது? அவங்களால செய்ய முடிஞ்சிச்சு. முடியும். எல்லாம் சிறிது மனசுல யாரை வச்சு செய்யணும்?
ஆண்டவரை மனதில் வச்சு, அப்பொழுது உன் பாதைகளை ஆண்டவர் செம்மையாக்குவார். சொல்லுங்க, அப்பொழுது ஆண்டவர் உன் பாதைகளை செம்மையாக்குவார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய அன்றாட வாழ்க்கை போராடிதான் ஜெபிக்க வேண்டும். போராட்டம் இல்லாத வாழ்க்கை கிடையாது. இது என்ன போராட்டம்? நன்மைக்கும் தீமைக்கும் உள்ள போராட்டம். நான் இந்த இடத்துல தீமை செய்ய வந்திருக்கிறேன்னா நல்லது செய்ய வந்திருக்கிறேன்னா? அப்ப சாமியாரை திட்டலாமா அணைக்கலாமா? நம்ம என்ன செய்யறோம்? நம்ம அணைக்கிறோமா அடிக்கிறோமா? சொல்றதை கேட்கிறோமா கேட்காம இருக்கிறோமா? உங்க பிள்ளைகளை நல்ல கஷ்டப்பட்டு நீங்க வந்து செவலர் அகாடமி இல்லை பல இடங்களுக்கு அனுப்பி வைக்கிறீங்க. அந்த பிள்ளைகளுக்கு இன்னைக்கு ஒரு கிளாஸ்ல டீச்சர் இல்லைன்னு வச்சுக்க, சந்தோஷப்படுவாங்களா சங்கடப்படுவாங்களா? டீச்சரு இல்ல, ஓய் பயங்கர சந்தோஷம் இல்ல. முத நாளும் டீச்சர் இல்ல, 2ஆம் நாளும் டீச்சர் இல்ல, 1 மாசமா டீச்சர் இல்ல, 1 வருஷமா டீச்சர் இல்ல. சந்தோஷம் இருக்குமா இருக்காதா? இருக்கும். ஏன் இருக்காது? சந்தோஷம் இருக்கும். ஆனா சந்தோஷம் எக்ஸாம் எத்தனை செய்யாது தெரியாது. ஒன்றும் தெரியாது. நம்ம வீட்டில் இருக்க பிள்ளைகளுக்கு நம்ம என்ன செய்யறோம்? கிச்சன்ல ஒன்றும் கத்தையே கொடுக்க மாட்டோம். ஏன் கற்றுக் கொடுக்க மாட்டோம்? பிள்ளைக்கு படிக்கணும் படிக்கணும். பிள்ளைக்கு பச்சை தண்ணி கூட என்ன செய்யாது, சுடு வைக்க தெரியாது. எனக்கு தெரியாது. காஃபி ஆர்டர் பண்ண, எல்லாம் சாப்பாடு ஆர்டர் பண்ண தெரியும், ஆனா செய்ய தெரியாது. நீ ஒரு நாள் செய்யல, 2ஆம் நாள் செய்யல, 3ஆம் நாள் செய்யல, வளர்ந்து பெரிய ஆளாகிற போது கல்யாணம் பண்ணி எங்க போனோம்? சமைக்கிறதுக்கு ஒன்றும் மாமியார் விட்டு போனோம் இல்லையா? அப்ப அங்க போய் சமைக்க தெரியலன்னா பிரச்சனையா இருக்குமா இல்லையா? சின்ன சின்ன காரியங்களை கற்றுக்கொள்வது நல்லது. சரியா? ஒன்னே கூட்டினா சத்தியமா சொல்லுங்க, கரெக்டானா? டவுட்டா? ஒண்ணு கூட்டினா எல்லாம் சத்தமா சொல்லுங்க. 2 கூட்டினா, 4 கூட்டினா, 8 கூட்டினா, 16 கூட்டினா, 32 கூட்டினா, 64 கூட்டினா, 164 64 கூட்டினா கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. 128 128 கூட்டினா 128 கூட்டினா போயா, நீ வர கூட்டிட்டு கிடக்கு. எனக்கு அதான் மேட்ரு. நான் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, ஒன்றையும் கூட்டலைன்னா அடுத்து 2 கூட்டணும் விஷயம் நமக்கு அது இருக்கட்டு போதும். என்னுடைய கருத்து என்னன்னா, ஒன்னே கூட்ட தெரியலன்னா 2 நிமிஷம் கூட்ட தெரியாது. முதல் ஆன்சரே தப்பா இருந்துன்னா அது வரக்கூடிய ஆன்சர் எல்லாம் விடையெல்லாம் தப்பா இருக்குமா சரியா இருக்குமா? நம்ம என்ன சொல்லுவோம்னா, பல நேரத்துல அகங்காரம் தலைக்குள்ள போச்சு. நம்ம என்ன நினைப்போம்னா, ஒன்னெல்லாம் ஒண்ணு கூட்ட தெரியாது, நாங்க 2,02,000 செய்வோம், கூட்டிடுவோம். ஒன்னே கூட்ட தெரியலன்னா நீ 2,00,000 செய்ய முடியாது, கூட்ட முடியாது. அடிப்படை செய்தி என்னன்னா, சின்ன விஷயத்த உனக்கு செய்ய தெரியலன்னா பெரிய விஷயத்தை செய்ய முடியாது. ஆண்டவர் சொல்லுவார், ஒரு மரத்துடைய கனிகளை வைத்து மரம் நல்லதா கெட்டதான்னு என்ன செய்யணும்? ஒருவன் செய்கிற செயல்களை வைத்துத்தான் நல்லதா கெட்டதானே தீர்மானிக்கணும். நீங்க திருவிழா நடத்துனீங்க, நல்லா நடத்துனீங்க, அன்பா நடத்துனீங்க, பண்பா நடத்துனீங்க. ஆனா மற்ற நாள் நடத்துற மாதிரி நடத்தல. ஏன்னா பழக்க தோஷம், அறியாமை. நம்ம என்ன செய்யல? ஜெபமாலை. இந்த மாதாவுக்கு தான் என்ன செய்யறோம்? திருவிழா நடத்தணும் இல்லையா? ஆனா மாதாவுக்கு மாலை போட்டோம், உட்கார்ந்து ஜபிச்சோமா? ஜபிக்கல. சிஸ்டர்ஸ் வந்து ஜபிச்சுட்டு இருந்தாங்க. நற்கருணையை புதுசா கொண்டு வந்தோம், நம்ம பாடணுமா? பாடல. திருப்பலி சென்னம்மா, உங்க மேல தப்பு இல்லை, இது கத்துக்கலாம். சரியா? யாரையும் குற்றப்படுத்த வரல. நீங்க ஒவ்வொரு நாளும் செய்கிற பொழுது யாரை பெருமைப்படுத்தணும்? ஆண்டவரை பெருமைப்படுத்துவது. ஒவ்வொரு வேலையும் செய்து பாருங்க. அவ்வளவு ஈஸி இல்லைங்க ஜெபம் பண்றது. ஜெபம் பண்றது ஈஸின்னு நினைக்கிறீங்களா? ஈஸின்னு நினைக்கிறீங்களா? ஒரு கூட்டத்தை கலைக்கணும் என்ன பண்ணணும்? ஒரு கூட்டம் நல்லா இருக்குது, அந்த கூட்டத்தை அங்கிருந்து கலைக்கணும் என்ன செய்யணும்? கையில ஜெபமாலை எடுத்து போதும், எல்லாரும் செய்வாங்க. நான் வருகிற பொழுது நம்முடைய பகுதியில் இருக்க சொன்னாங்க, ஃபாதர் இங்க பொங்கல் வச்சுக்கிறோம் ஃபாதர். அப்ப நான் சொன்னேன், டெய்லி அமாவாசையில பொங்கலை வச்சுட்டு இருக்கிறீங்க, நல்ல விஷயம் தான். பொங்கல் வச்சா வருவாங்களா வர மாட்டாங்களா? ஆட்கள் வருவாங்க. நீங்க பொங்கல் வைங்க, ஆனா பொங்கலோட சேர்த்து ஒரு நல்ல ஜெபமாலையை சொல்லுங்க. ஜெபமாலையில இந்த குடும்பத்துல 10 பேர் இருந்தீங்கன்னா, நீங்க 10 பேர். நான் வந்த உடனே ஜேம்ஸ்ட கேட்டேன், என்ன கேட்ட உடனே நீ ஜெபமாலை செய்தீங்களா? அவர் செஞ்சேன்னு சொன்னார். அதனாலதான் இது நடக்குது. என்றைக்கு நீங்கள் ஜெபமாலை வேண்டாம் நினைக்கிறீர்களோ, பார்ப்பதற்கு அழகா இருக்கும், உங்க வீட்டுல அதிசயம் நடக்காது, அபிஷேகம் கிடைக்காது. எனக்கு கிடைக்காது. எனக்கும் ஃபாதருக்கு தான் தெரியும், நாங்க எப்ப தூங்குறோம், என்ன செய்யறோம். ஜெபமாலை வெறுத்து ஒரு நாளும் தூங்க போறதே கிடையாது. ஒருவேளை 1 மணிக்கா இருக்கும், நேற்றை தூங்குறது 3 மணிக்கு, உனக்கு தெரியாது. என்ன நடக்குதுங்கிட்ட எங்களுக்கு தான் தெரியும். ஒவ்வொரு மனிதரையும் வந்து அவங்க கஷ்டத்துல
கஷ்டத்தில் இருக்க உதவி செய்யறதா வந்திருக்கிறோம். உங்களுக்கு தெரியாது, எல்லாம் வெட்ட வெளிச்சத்துல சொல்ல முடியாது. ஏன்னா ஆன்லைன்ல போயிட்டு இருக்கு. ஒரு மனிதன் வந்தான், நல்ல இசை அமைக்கக்கூடியவன். ராத்திரி வந்தான், பகல்ல வந்தான். அவன் பேசிட்டு இருக்கிற பொழுது அவனுடைய மனசுல பயங்கர கஷ்டம். அவன் பாடலை பாட வரல, இசை அமைக்க வரல. அவனை கொண்டு வந்தது மாதா கொண்டு வந்து சேர்த்தது என்கிட்ட. வேற ஒண்ணும் இல்லை. வாழ்க்கையில வாழ பிடிக்கல, நல்ல திறமை, ஆனா வாழ பிடிக்கல. ஏன் பிடிக்கல? தன்னுடைய மனைவிக்கு எப்பொழுதுமே சந்தேகம். என்ன சந்தேகம்? என்ன உண்மையில அன்பு செய்கிறாரா செய்யலையா? இதுதான் பெரிய சந்தேகம். அதனால கணவன் மாதிரி என்ன செய்யும், டெய்லி நீங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சீங்க. என்ன சொல்லணும்? ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. 10 முறை சொன்னா கூட என்ன செய்யக்கூடாது? ஏன் நல்லா இருக்கேன்னு கேட்டோட நல்லா இருக்கேன்னு பதில் சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? சொல்லுப்பா. ஐ லவ் யூ தான் சொல்லணும். சரியா? நீ தான் சொல்லணும். நீ சொல்றது வேற யாரும் சொல்ல முடியாது. அது தொடர்ந்து சொல்ல பிராக்டிஸ் பண்ணி. அவர் சொல்லல, மனசுல பிரச்சனை, கஷ்டம். அப்ப முடிவு என்னது? செத்துடலாம். எல்லாரும் முதல் முடிவு என்னது? சாவுறதான் முடிவு. அந்த அலைமோத நேரத்துல தான் மாதா கொண்டு போய் சேர்த்தாங்க. அவனுக்கு நல்ல ஒரு அறிவுரையை சொல்ல பொழுது அவன் சொன்ன வார்த்தைகள் இவ்வாறு இருந்தது. நான் பெருமைக்காக சொல்லவில்லை. இந்த இடத்தில் நீங்க எங்களை பிடிக்கிறது என்ன காரணம் என்றால், சாமி நல்லா இப்படி இருக்கிறார், அப்படி இல்லை. ஏதோ ஒரு வார்த்தை உங்க உள்ளத்தை என்ன செய்யுது? உள்ளத்தோட அழுக்கெல்லாம் நீக்குது. இங்க பேசுறது இறை வார்த்தைகள். ஆண்டவரை பற்றி அதிகமாக பேசுகிற பொழுது, கேட்கிற பொழுது அழுக்கு என்ன செய்யும்? போகுமா போகாதா? நல்ல தண்ணி வைத்து வீட்டுல ஊத்துனா அழுக்கு போகுமா போகாதா? தண்ணி பட்ட அழுக்கு என்ன செய்யும்? போகும். நல்ல பசியா இருக்கு, மூக்கு முட்டை சாப்பிட்டா பசி போகுமா போகாதா? போகும். நல்ல தண்ணி தண்ணி குடிச்சா போகுமா போகாதா? போகும். ஆனா பல நேரத்தில் மக்களிடத்துல நான் கேட்கிற பொழுது, ஏங்க கவலையா இருக்கிறீங்கன்னு கேட்டா, கவலை இல்லாம யாரு சாமி இருக்க முடியும் அப்படி சொல்றீங்க. நீங்களும் அப்படித்தானே சொல்லுவீங்க? அப்படி இல்லையா? கவலை போகும். இந்த ஆண்டவர் உங்கள் பசியை போக்குறார் என்று சொன்னால் கவலையும் போகும். தாகத்துக்கு தண்ணி கொடுத்தா அதே போல உன் பிரச்சனைகளையும் தீரும். ஆண்டவர் எந்த வழியும் தராமல் ஒன்னு அனுப்பி வைப்பதில்லை. அதுக்கு என்ன செய்யணும்னா, சுமை சுமந்த சோர்ந்த போல எல்லாம் என்கிட்ட வா. நம்ம என்ன செய்யறது? அங்க போகாம மற்றதெல்லாம் செய்கிறோம். ஏன்னா மனிதனுக்கு உடல்ல ஆசைதான் ரொம்ப ஆசை. உண்ண வேண்டும். எங்கேயாவது சாப்பாடு போட்டா கூட்டம் ஜாஸ்தியா இருக்கும். ஜெபமாலைக்கு முக்கியத்துவம் இல்லை, நற்கருணைக்கு முக்கியத்துவம் இல்லை, திருப்பலிக்கு முக்கியத்துவம் இல்லை, இறை வார்த்தைக்கு முக்கியத்துவம் இல்லை. இதெல்லாம் இல்லை அப்படின்னா அருள் பிறக்கிறதுக்கு வழியே இல்லை. நல்ல குருவானவர் புதுசா குருவா இருக்கிறாரு. ஆனா இப்ப நல்ல ஒரு காலேஜ்ல இருக்கிறாரு, ஸ்கூல்ல இருக்கிறாரு, நல்ல காசு வருது. அப்படி காசுக்கு பின்னாடியே போனாருன்னா அந்த குருவானவரால அவரையும் காப்பாற்ற முடியாது, உங்களையும் காப்பாற்ற முடியாது, என்னையும் காப்பாற்ற முடியாது. ஏன் காப்பாற்ற முடியாது? பணத்தை வைத்து உங்களை நான் திருப்திப்படுத்த முடியாது. ஒருவேளை உங்களுக்கு பணம் இருந்தால் போதும் என்று ஒருவேளை 10 கோடி ரூபாயை கொடுத்தால் உங்களுக்கு வாழ்க்கையில வசதிகள் வரும், வாழ்க்கை மாறும். ஆனா வாழ்க்கை வருவதில் அமைதி கிடைக்கிறது எந்த ஒரு கேரண்டியும் கிடையாது. பணத்தை கூட திருப்திப்படுத்த நினைக்கிறீங்களா? முடியாது. பணம் இருப்பவர்கள் எல்லாம் அமைதியாக இருக்கிறாள் என்றால் இல்லை. அமைதி வேண்டும் என்றால் அமைதியின் அரசரோடு அரசர் யார்? இயேசுநாதர். அவரோடு நல்ல உறவு இருந்தால் மட்டும்தான் இந்த உலகத்தில் நாம் ஜெயிக்க முடியும். அன்புக்குரியவரை உங்களுக்கு தெரியுமோ தெரியல, பிசாசுன்னு சொல்லி ஒருத்தன் இருக்கிறான். அவனை நீங்க பார்க்கணும் அப்படின்னா நீங்க தூய்மை ஆகணும். ஃபர்ஸ்ட் ஆண்டோடைய பிள்ளை ஆகணும். ஆண்டவருக்கு எதிராக இருக்கிறவன் அவங்க வலையில இருக்கிறான், ஒன்னு டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டான். நீ அவருக்கு எதிராக நிற்கிற பொழுதுதான் அவன் என்ன செய்வான்? உன்னை சீண்டுவான். அப்பொழுதுதான் தெரியும் அவனுடைய குரல், என்ன சதி செய்யறான், எப்படி உன்னை வீழ்த்துகிறான். இன்னைக்கு நிறைய பேரை வீழ்த்த போறது எல்லாமே பணத்து மேல ஆசைப்பட்டதுனால, அது கிடைக்காத பட்சத்தினால ஆண்டோர் மேல நம்பிக்கை குறைகிறது. அவன் ஏதோ ஒரு அமைதி கிடைக்க வேண்டும். அமைதிக்காகத்தான் ஒருவன் குடிப்பழக்கத்திற்கு ஆளாகிறான். அமைதி கிடைப்பதற்குத்தான் ஒருவன் புறணி பேசி கொண்டிருக்கிறான். ஒரு ஆளை தப்பா சொல்லச்ச சந்தோஷம், கேட்க சந்தோஷம். சரியா? அந்த அமைதி இல்லாதனால்தான் பிரச்சனை. அமைதி கிடைப்பதற்குத்தான் கோவப்படுறான். அமைதி கிடைப்பதற்குத்தான் பொல்லாததை பேசுறான், இல்லாததை பேசுறான், கெட்ட வார்த்தை பேசுறான். என் கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிற 2 பேருக்கு சண்டை, ஒரே சண்டை. என்ன அப்படின்னா, இங்க இருந்து 5 நாள் நடந்து எங்க போனாங்க? வேளாங்கண்ணி போனாங்க. ஐயோ வேளாங்கண்ணி போனாங்க, வேளாங்கண்ணி போயிட்டு வந்து 1 வாரம் ஆகல. அங்க பார்த்தா அந்த மகனே இந்த மகனை எந்தெந்த மகனை எல்லாம் கூப்பிடுறோம். எனக்கு காதுல இருக்கவே முடியல. அவ்வளவு கேட்க முடியாத வசனங்கள். ஒரு சூடு சொரண ஒண்ணுமே கிடையாது. வார்த்தை நாக்கள் அழுகி போறது மாதிரி அவ்வளவு கெட்ட கெட்ட வார்த்தைகள். நீ கேட்டேன்னு தெரியாது. கேட்காதுங்க, தயவு செஞ்சு கேட்காத. கெட்ட வார்த்தை கேட்கறது. இன்னைக்கு காலையில நன்மை எடுக்க வந்திருந்தாங்க பூசை. என் வாய் சும்மா இருக்குமா? என் வாய் சும்மா இருக்காது. நன்மை கொடுத்து முடிஞ்சு பூசையில அவ்வளவு கெட்ட கெட்ட வார்த்தை பேசிருக்கு. நாக்கு நன்மை எடுக்கிற நீ இவர் பாவ சிந்தம் பண்ணல, ஒண்ணும் இல்லை. எப்படி தொலைகிறது? நீ ஜெபம் பண்ணல, மாதா முறை நான் இப்படி நிக்கணுமா? போய் நின்று
நான் என்னாலும் காப்பாற்ற முடியாது. தலையில 10 மணி நேரம் கையில ஜெபம் பண்ணாலும் முடியாது. நமக்கு எல்லாம் எளிய வழி. ஒரு சகோதரர் வந்து அவன் பிள்ளையை கூட்டு வந்து, ஃபாதர் கொஞ்சம் மந்திரிச்சு விடுங்கப்பா. ஏன்னா ஆடா மாடா மந்திரிச்சு விட்டுறது. ஆட மந்திரிக்கலாங்க, மாட மந்திரிக்கலாம். மனுஷனை இப்படி மந்திரிக்க முடியாது. மனுஷனுக்கு மனசு மாறணும். மனசு மாறாம மந்திரிச்சு ஒரு பயனும் கிடையாது. உன் வாழ்க்கையில அது கண்டிப்பா செய்யணும். ஒரு அம்மா வந்து நல்ல பயங்கரமா, ஃபாதர் நல்லா இருக்கணும் ஃபாதர், சூப்பர் ஃபாதர், பயங்கர பணிவு. நான் நினைச்சேப்பா ரொம்ப சூப்பர்னு நினைச்சேன். ஆனா வீட்டுல திருமணம் வந்துச்சு. திருமணம் வந்த நேரத்துல எல்லா சாமியாரும் கூட்டு திருமணத்தை நடத்துறாங்க. ஆனா சொந்த குடும்பத்துல இருந்து 2 பேரும் என்ன செஞ்சாங்க, ஒதுக்கி வச்சுட்டு பெரிய பந்தா. என்ன பந்தா? நான் பாதிக்கப்பட்டவன் கேட்டேன், நீ ஏன் கல்யாணத்துக்கு போகலையா? எங்களுக்கு போகல ஃபாதர், கார்டு கிடைக்கல. நான் ஆளு யாரும் சொல்லல, சரியா, கார்டு கிடைக்கல. நான் இங்கேயும் கேட்டேன், அங்கேயும் கேட்டேன். கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு அந்த அம்மா வந்தாங்க. அந்த அம்மாவிட்ட கேட்டேன், ஏங்க உங்க குடும்பக்காரங்க வரலையே, ஏன் வரல? கார்டு கொடுக்கலையா? கொடுக்கல. முடிஞ்சு கதை அதோட. என்ன முடிஞ்சுன்னா அமைதி போச்சு, அவ்வளவுதான். மன்னிக்க மனசு இல்லாத நேரத்துல கடவுள் நிச்சயம் மாட்டாருன்னா மன்னிக்கவே மாட்டார். இரக்கம் இல்லாம இரக்கம் கிடைக்காது. நான் இரக்கம் உள்ளவராக இருப்பது போல் நீ இரக்கமாக இரு. நான் பிறரை மன்னிப்பது போல் நீ பிறரை மன்னி. நன்மை செய்வளுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற, தீமை செய்வளுக்கு நன்மை செய்ய வேண்டும். இப்படி செய்தால் உன் இதயத்தில் அன்பு பிறக்கும், உன் இதயத்தில் அமைதி கிடைக்கும். நீ கேட்கவே வேண்டாங்க. கேட்கறதுக்கு முன்னாடியே கடவுள் எல்லாத்தையும் கொடுப்பார். காற்றை கொடுத்தார், வீட்டை கொடுத்தார், நாட்டை கொடுத்தார், தண்ணியை கொடுத்தார், எல்லாம் கொடுத்த கடவுள் உன்னை விட்டுருவாரா? விடமாட்டாரு. உன் பிள்ளைகளே, அதாவது எந்த பெற்றோருமே தன்னுடைய பிள்ளை மீனை கேட்டா பாம்பை கொடுப்பானா? அப்பத்தை கேட்ட கல்ல கொடுப்பானா? அவனே கொடுக்கிற மாதிரி இருந்தா நீ கொடுக்க, நான் இப்படி அவ்வளவு மேலானவன். அன்புக்குரியவர்கள், இந்த இடத்தில் தந்தை ஜூலியஸ் குமார், தந்தை ஃபாதர் நானும் ஃபாதர் புஷ்பதாஸ் இருக்கிறோம் என்று சொன்னால் உங்களை தப்பான வழிக்கு அழைத்து செல்ல இல்லை. பல நேரத்தில் தவறான வழிகளுக்கு போக பொழுது நான் என்ன செய்யணும்? இது தப்புன்னு சொல்லணுமா வேண்டாமா? ஐயோ ஒன்னும் சொல்லக்கூடாது. ஒன்னும் சொல்லணும், எனக்கு பிரச்சனை இல்லை. உன்னை காப்பாற்ற முடியாது. எனக்கு கடமை இருக்கு. உனக்கு விருப்பம், எனக்கு விருப்பம் இல்லையோ, எனக்கு கடமை இருக்கு. ஒண்ணும் வேண்டாங்க. ஒரு மருத்துவரை நீங்கள் சந்திக்கிற பொழுது, ஒரு நோயாளியை கொண்டு போறீங்க. நோயாளியை கொண்டு போய் மருத்துவர்கிட்ட டிக்கெட் எடுத்து டோக்கன் எடுத்து உள்ள போகிற பொழுது மருத்துவர்கிட்ட சொல்றோம் எப்படியாவது காப்பாத்துங்கன்னு. ஆனா அதை கொடுத்து போன பிறகு நீங்க அது பிறகு காப்பாற்ற முடியுமா? யார் சொல்றதை நீங்க கேட்கணும். அது பிறகு டாக்டர் சொல்றதை கேட்கணும். ஐசியூல போடு, ஐயா போடாத போட, அவனை பிடிச்சி வெளியே போடு. ஐசியூல போடுறதுக்கு ஆபரேஷன் ரெடி பண்ண 10 நாள் உள்ள எல்லாம் வைக்காத வெளியே வைப்பாரா? நடக்காது. அந்த மருத்துவருடைய கடமை அது. அவனுடைய உடல் இருக்கக்கூடிய உயிரை பாதுகாப்பதுடைய கடமை. அதை நம்பிதான் நீங்க போனீங்க. அங்க போயிட்டு ஐடியா கொடுத்தா அந்த செய்ய முடியாது. சில நீங்க நோயாளியை அட்மிட் பண்ணி திரும்ப நோயாளி விடனா கூட விட மாட்டாங்க. நிறைய ப்ரொசீஜர் எழுதணும், சரியா? எனக்கு சில கடமைகள் இருக்கு. நான் இந்த இடத்துல விவிலியத்தை போதிப்பேன், மக்களை